புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஆர்த்தி தட்டை எடுத்து கொடுங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. டிஷ்டியும் சூப்பராகவே கழியும். நான் என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி தான் பண்ணேன். என் கசினும் ஆசைப்பட்டதுனால அவங்களுக்கும் நான் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்தேன். என்னோடய மேரேஜ்க்கு என் மாமியார் தான் இந்த மாதிரி பண்ணவோ, இன்னும் வித்தியாசமான முறையில் பண்ணுறீங்க. நான் கல்யாணம் ஆகி போய் கேட்கும்போது எனக்கு 9 தட்டில் ஆர்த்தி தட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக அது வந்துக்கிட்டே இருந்தாங்க ஆர்த்தி எடுக்க. என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற வந்து நான் பார்த்துட்டு இது கேட்டால் எங்கள் ஊர் வழக்கம் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. என் மாமியார் கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த என் சிஸ்டர் மேரேஜ் அப்பவும் நான் இந்த மாதிரி பண்ணேன். இப்போ என் கசின் மேரேஜ்க்கும் அவங்க கேட்டதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம வீட்டில் வந்து பொதுவாக ஆர்த்தி எடுக்கிறோன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் என்ன பண்ணுவோன்னா நார்மலாக வந்து மஞ்சளும் சுண்ணாம்பு கலந்த மாதிரி எடுத்த ஆர்த்தி ஒரே தட்டோடு முடிச்சுப்போம். சின்ன வயசில் நான் அப்படி தான் பார்த்து வளர்ந்துருந்தேன். ஆனால் இந்த ஒரு ஆர்த்தி தட்டு எடுக்கும்போது ரொம்பவே டிஷ்டியும் கழிஞ்சு ரொம்பவும் நல்லாவும் இருந்தது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி 3 விதமான காய்கறிகளை எடுத்திருக்கேன். கத்திரிக்காய், தக்காளி, அதுக்கப்புறம் வாழைக்காய். முதல்ல கத்திரிக்காவை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரோடாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பந்தத்துக்கு தொடப்ப குச்சியை குட்டி குட்டியாக உடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த பஞ்சு திரி இருக்கும் இல்லையா, அதை வந்து ரவுண்ட் பண்ணி மேலே பஞ்சை சுற்றிக்கிட்டு முதல்ல பக்கத்தில் வந்து கொஞ்சமாக இந்த விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சாமிக்கு ஊற்றுவாலே அந்த எண்ணெயை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த எண்ணெயில் வந்துட்டு இந்த பஞ்சுத்திரியை சுற்றிட்டு அதை லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு அழுத்திட்டு கருப்பரை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ரவுண்ட் ரோடாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா கத்திரிக்காய் தக்காளிலாம், அதில் வந்து நான் வந்து ஒன்று ஒன்றா சொருக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு நம்ம பிளேட்டிங் இன்னும் ரெடி பண்ணலையே, சரி முதல்ல இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம், அதுக்கப்புறம் பிளேட்டில் எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஆர்த்தி தட்டை ரெடி பண்ணுறதுக்கு அதிகபட்சம் நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா தான் செலவு பண்ணியிருக்கோம். ரொம்ப ஆகாது. வீட்டில் இருக்க தொடப்ப குச்சி வச்சு அழகாக இந்த பந்தத்தை ரெடி பண்ணிட்டோம். ஒரு 2 தக்காளி 2 கத்திரிக்காய் மட்டும் எடுத்தோம். அதுவும் நடு பக்கத்து ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி வைக்கும் போது ரொம்பவே அழகாகவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான முறையில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாழைக்காவை பார்த்தா வாழைக்காயில் நான் உருளைக்கிழங்கு வைக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் என் மாமியார் கால் பண்ணிக்கிட்டேன், இல்லைம்மா உருளைக்கிழங்கு வைக்கக்கூடாது, வாழைக்காவை கத்திரிக்காவை தக்காளிவை 3 வச்சாலும் ஓகே, இல்லை 5 வச்சாலும் ஓகே, இல்லை 9 கூட நீங்கள் பந்தம் வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே அப்படின்னாங்க. நான் வந்து 5 வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு 5 வகையால் ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் இருந்தது, வாழைக்காவே எடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னோட கசின் தான், என்னோட இன்னொரு சிஸ்டர் இன்லா தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து உங்களுக்கு பந்தம் மட்டும் நான் போட்டு தரேன்ப்பா, நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்க பந்தம் ரெடி பண்ணிகிட்டு இருக்க டைமுக்கு நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வாழைக்காவும் வந்துட்டோன்னே வாழைக்காவையும் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த ஷேப்புக்கு தான் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ அளவு இருந்தால் போதும் வாழைக்காலாம். ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு பிளேட்டிங்கில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்புறம் தான் யோசித்தேன், என்னடா பிளேட் வந்து டெக்கரேட்டிவாகவே இல்லை, வெறும் பிளெயினாகவே வந்து அடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்து நம்ம வீட்டில் கலர் பொடி இருக்குல்ல, அதை கொண்டு வர சொல்லிவிட்டு இந்த கலர் பொடி வச்சு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான முறை கொஞ்சம் ரெடி பண்ணேன். ஒரு 3 விதமான கலர்ஸ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் பூவும் வச்சுருந்தாங்க, ஒரு 3-4 வெரைட்டி பூ வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஐடியா தோணுச்சு. ஸோ ஒரு தட்டில் கொஞ்சமாக பிங்க் கலரில் ஒரு கோலப்பொடி தூவிக்கிட்டு அது மேலே இந்த மாதிரி சாமந்தி பூவை எடுத்து வச்சுக்கிட்டு வாழைக்காய் பிளேட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருந்தது இந்த கலரும். ஸோ ரொம்ப வித்தியாசமாக தெரியும், ஃபோட்டோஸ்க்குமே ரொம்ப அழகாக தெரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அடுத்த தட்டில் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரும் ப்ளூ கலர் பொடி இருந்தது. ஸோ அதையும் தூவி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே எங்களுக்கு கையும் காலும் ஓடலை, கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். மேக்ஸிமம் இந்த பிளேட்ஸ் தான் ரெடி பண்ணேன், எங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயே கடகடன்னு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலர் கோலப்பொடியை தூவிட்டு அது மேலே கொஞ்சம் ரோஜா பூ வச்சுட்டு அழகாக தக்காளியை அடுக்கி வச்சுட்டேன். அடுத்த இதில் வந்து எல்லோ கலர் போட்டு அந்த பிளேட்டையும் அழகாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் ரெடி பண்ணும்போது இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது ரொம்பவே அழகாக தெரியும் நம்மளுக்கு. இந்த மாதிரி வீட்டில் இருக்க கலர் பொடி வச்சு செய்யலாம், இல்லை வெறும் பூத்தட்டுக்களாக வெறும் பூவை மட்டும் கொட்டிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி அடுக்கி வச்சிடலாம். ஸோ இது நம்ம வேகமாக எடுத்து வச்சுட்ருந்தோம். ஸோ ஓகே, கலசத்துக்கு அதே மாதிரி தேங்காய் ஒன்றை வந்து உரிச்சிட்டு அந்த குடுமி வரைக்கும் வச்சுட்டு தேங்காயில் லைட்டாக மஞ்சள் தடவி போட்டு எடுத்து வச்சுட்டு இந்த கலசம் இந்த சொம்பில் தான் தேங்காவை ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபைனல் லுக் எல்லா பிளேட்ஸும் ரெடியாக இருந்தது. இன்றைக்கி நான் 3 தான் ரெடி பண்ணேன், நீங்கள் நினச்சா 9 கூட ரெடி பண்ணலாம். 9 வகையான காய்கறி வச்சுட்டு ஃபைனலாக இந்த மாதிரி தான் 5 வகையான ஆர்த்தி தட்டுக்கெலாம் ரெடி பண்ணோம். பொண்ணு மாப்பிள்ளை வரத்துக்குள்ளே ஒரு அழகான கோலத்தை போட்டு பொண்ணு மாப்பிள்ளை வரும்போது நான் தான் ஃபஸ்ட்டு ஆர்த்தி தட்டு நான் தான் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி 5 பந்தமும் இருந்தது. அவங்க அழகாக அவங்க காசும் போட்டாங்க. அதுவும் நம்மளுக்கு 20 ரூபா பொருளை இவ்வளோ லாபமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொருத்தராக வந்து மாறி எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப்